இப்போ ஃபெர்டிலிட்டிக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் IUI அப்படிங்கிறது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு சிம்பிளான ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டில் நம்ம எப்படி வந்து சக்ஸஸ் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கான டிப்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் IUI அப்படிங்கிறது நம்ம எந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதாவது IUIயில் வந்து ஒரு பெண்ணோட கருமுட்டை வளர்றதுக்காக நம்ம அவங்க தூரமான 2வது நாள்ல இருந்து கருமுட்டை வளர்றதுக்கு மாத்திரைகள், இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்போம். இதில் நம்ம எய்ம் பண்ணுறது அவங்களுடைய கருமுட்டை ஓவரியிலிருந்து 1 or 2 கருமுட்டைகள் வளர்ற மாதிரியான அளவுக்கு மெடிசன்ஸ் கொடுப்போம். ஸோ எப்போ வந்து அந்த கருமுட்டை வளர்ந்து வெடிக்குதோ அந்த டைமில் வந்து ஆணோட விந்து அணுவை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி அதை வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அந்த கான்சென்ட்ரேட்டடாக மொட்டைல் ஸ்போம்ஸை அவங்க யூட்ரஸில் நம்ம வைப்போம். ஸோ இதுதான் வந்து IUI அப்படிங்கிற ப்ரொசீஜர். ஸோ யூஸ்வலாக இந்த IUI ப்ரொசீஜரில் சக்ஸஸ் ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 15 to 20% இருக்கும். ஏன் வந்து IUI இவ்வளோ கம்மியான சக்ஸஸ் ரேட் தானா, எங்களுக்கு அதில் 100% சக்ஸஸ் ரேட் கிடைக்காதா அப்படின்னா இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. இப்போ IUI அப்படிங்கிறது நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணுறதை விட IUIயில் ஒரு 15 to 20% சான்ஸ் அதிகம்னு சொன்னோம். ஏன் அப்படின்னா IUIயில் நம்ம ஸ்பெர்மை ப்ராசஸ் பண்ணி யூட்ரஸில் வைக்கிறோம். ஆனால் நமக்கு அந்த கருமுட்டையோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குங்கிறது தெரியாது. கருமுட்டை வளர்றது, அது ரப்சர் ஆகிறது, இது எல்லாமே நம்ம ஸ்கேன்ல பார்க்குறோம். ஆனால் அந்த கருமுட்டையோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம கர்ப்பப்பைக்குள்ள வைக்கக்கூடிய அந்த ஸ்பெர்ம் வந்து கரெக்டான இதில் போய் நீந்தி போய் அந்த கருமுட்டை அடைஞ்சு கரு தரிக்குதா இல்லை அதுக்கப்புறம் வந்து பதிஞ்சு வளருதா அப்படிங்கிறது எதுவுமே வந்து நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் டியூப்ஸில் ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்குது, அந்த கர்ப்பப்பையில் வந்து எண்டோமெட்ரியம் அப்படிங்கிற லைனிங் வந்து எந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த IUIயோட சக்ஸஸ் ரேட்டுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால தான் அந்த IUI வந்து ஒரு பர் சைக்கிளுக்கு, ஒரு கப்பல் வந்து ஒரு சைக்கிள் IUI பண்ணுறாங்கன்னா அந்த பர் சைக்கிளுக்கு அந்த சக்ஸஸ் ரேட் 15 to 20% வந்து இருக்குது. இப்போ IUIக்கு வந்து இந்த மாதிரி குறைவான சக்ஸஸ் ரேட் தான் இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களை நம்ம பின்பற்றது மூலமா அந்த IUIலையுமே நம்ம சக்ஸஸ் ரேட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை வந்து நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம்னா நம்ம IUI வந்து எந்த காரணத்துக்காக பண்ணுறோம், ப்ராப்பர் இண்டிகேஷன் இருக்கா அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். IUI வந்து மோஸ்ட்டாக வந்து மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டி, அதாவது அந்த விந்து அணுக்களுடைய கவுண்ட் வந்து குறைவாக இருக்குது, இல்லை அதோடைய மொட்டிலிட்டி குறைவாக இருக்குது, இல்லை ஆண்களுக்கு வந்து விரைப்புத்தன்மையில் ப்ராப்ளம், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்கு வந்து நம்ம IUI பண்ணுறப்ப அதில் கொஞ்சம் சக்ஸஸ் ரேட் பெட்டரா இருக்கும். அதுவுமே கவுண்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு அரௌண்ட் 10 மில்லியனாவது இருக்கணும். இப்போ நார்மலாக கருத்திரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 15 to 20 மில்லியன் விந்தணுக்கள் வந்து தேவை அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி குறைந்தபட்சம் ஒரு 10 மில்லியனாவது இருக்கிறப்ப நம்மளுக்கு அதில் IUIல சக்ஸஸ் ரேட் நல்லா இருக்கும். இதுவே ரொம்ப சிவியர் மேல் ஃபேக்டர் 10 மில்லியனுக்கும் குறைவா இருக்கு, 5 மில்லியன் தான் விந்தணுக்கள் கவுண்ட் இருக்கு, ரொம்ப மொட்டிலிட்டியே இல்லை மார்ஃபாலஜிக்கலி ரொம்ப பேட் சாம்பிளா இருக்குன்னா அதில் நம்மளுக்கு சக்ஸஸ் ரேட் வந்து நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபீமேல் ஃபேக்டர்ஸும் இருக்கு. அவங்களோட டியூப்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட ஓவரியோட குவாலிட்டி, ஓவேரியன் ஃபங்க்ஷன் எந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பல காரணங்களை வச்சுதான் வந்து நம்ம சக்ஸஸ் ரேட்டை எந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அடுத்து பார்த்தோம்னா ஏஜ், எந்த ஏஜ்ல வந்து IUI பண்றாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா ஏஜ் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ ஒரு கப்பலுக்கு வந்து ஏஜ் வந்து 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்காங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேட் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 15 to 20% இருக்க சான்சஸ் இருக்குது. இதுவே ஏஜ் அதிகமாக அந்த சக்ஸஸ் ரேட் வந்து குறையறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 35 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 to 12% தான் இருக்கும். இதுவே ஒரு 38 இயர்ஸ்க்குலாம் மேலே இருக்காங்கன்னா அரௌண்ட் 10%, 40 இயர்ஸ்க்கு மேலே போகிறப்ப அரௌண்ட் 5%. இந்த மாதிரி ஏஜ் அதிகமாக IUIயோட சக்ஸஸ் ரேட்டுமே குறையறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து நீங்கள் இப்போ ஐடியல் ஏஜ் நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோலயே சொல்லியிருப்போம், பெண்கள் வந்து கருத்தரிக்கிறதுக்கு ஒரு ஐடியல் ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 20 to 30 இயர்ஸ்லன்னு சொல்லியிருப்போம். மேபி இப்போ உங்களுடைய வேலை காரணமாவோ இல்லை நம்ம ஒரு நல்ல ஒரு வீடு வாங்கணும், இல்லை வேலையில் செட்டில் ஆகணும், ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காக நீங்கள் ப்ரெக்னன்சியை வந்து போஸ்ட்பான் பண்ணுறீங்கன்னு பிளான் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 35 இயர்ஸ்க்குள்ளே நம்ம ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணிக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் அந்த டைமில் பண்ணுறப்ப தான் சக்ஸஸ் ரேட்டுமே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஏஜ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அடுத்து வந்து ஃபீமேல் ஃபேக்டர். இப்போ பெண்களோட கருமுட்டையோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, ஸோ அந்த குவாலிட்டியை பொறுத்து தான் IUIயோட சக்ஸஸ் ரேட்டுமே வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு PCOS அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இல்லை எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம் இருக்கு, ஆல்ரெடி வந்து அந்த கருமுட்டையில் நீர்க்கட்டிகள் இருக்கோ இல்லை எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கு, அதனால சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, எக்கோட குவாலிட்டி கம்மியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து IUIல சக்ஸஸ் ரேட்டுமே கொஞ்சம் குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளோட எக் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கிற வரைக்கும் தான் IUIலுமே சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்கோட குவாலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்
அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேலன்ஸ்டு டயட் வந்து இருக்கணும், நல்ல ஹெல்தியான டயட் எடுத்துக்கணும், ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும், ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கும். இதை தவிர்த்து ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணுறப்பவே இந்த பிசிஓஎஸ் மாதிரியான ஹார்மோனல் இம்பேலன்சஸை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எக்கோட குவாலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக ஐயூஏயோட சக்ஸஸ் ரேட்டையுமே நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தோம்னா ஃபெலோபியன் டியூப்ஸ். இப்போ பெண்களோட கருக்குழாய் வந்து ஐயூஏல நம்மளுக்கு நல்ல சக்ஸஸ் ரேட் கிடைக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு டியூபாவது அடைப்பு எதுவும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். இப்போ பிளாக் இருக்கு இல்லை ஆல்ரெடி இன்ஃபெக்டடாக இருக்கு அந்த டியூப், ஸோ இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஐயூஏல நம்மளுக்கு சக்ஸஸ் ரேட் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 2 கருக்குழாயுமே பிளாக் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க ஒன்றா அதுக்கு சரி பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் லாப்ரோஸ்கோபி மாதிரி பண்ணி ட்ரை பண்ணலாம், பிளாக் ரிமூவ் பண்ண முடியுதான்னு. அப்படியும் ரிமூவ் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தான் போக வேண்டியது இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு டியூபாவது 2 கருக்குழாயில் ஒரு டியூபாவது நல்லா ஹெல்த்தியாக எந்த அடைப்பும் இல்லாமல் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கிறப்ப தான் ஐயூஏலையுமே நம்ம சக்ஸஸ் ரேட் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அடுத்தது வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி. நம்ம ஐயூஐ பண்ணக்கூடிய அந்த சைக்கிள் வந்து எந்த மாதிரியான சைக்கிள், நீங்கள் கருமுட்டையை தூண்டி விடுறோமா, அதாவது ஸ்டிமுலேட்டட் சைக்கிள்னு சொல்லுவோம். மோஸ்ட்டாக டாக்டர்ஸ் வந்து ஐயூஐ பண்ணுறப்ப அந்த சைக்கிளில் தூரமான 2வது நாள்ல இருந்து கருமுட்டை வளர்றதுக்கு மாத்திரை கொடுப்பாங்க. அதுதான் வந்து நம்ம ஸ்டிமுலேட்டட் சைக்கிள்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ரோஸ் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா குளோமிஃபின் அப்படிங்கிற டேப்லெட் கொடுப்பாங்க. ஸோ இந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய கருமுட்டை எந்த மாதிரி வளருதுன்னு எடுத்து ஸ்கேன் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிமுலேட்டட் சைக்கிள்ஸில் வந்து பண்ணுறப்ப ஐயூஐயில் சக்ஸஸ் ரேட் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எதை கம்பேர் பண்ணுறப்பன்னா நேச்சுரல் சைக்கிளோட கம்பேர் பண்ணுறப்ப. இப்போ ஒருத்தவங்களுக்கு நார்மலாகவே அவங்களுடைய சைக்கிளில் ஒரு கருமுட்டை வளர்ந்து வருது, அந்த கருமுட்டை எப்போ வளருது வெடிக்குதுன்னு பார்த்து நம்ம அந்த டைமில் ஐயூஐ பண்ணுறது, இதுதான் நேச்சுரல் சைக்கிள் ஐயூஐன்னு சொல்லுவோம். ஸோ இதை விட ஸ்டிமுலேட்டட் சைக்கிளில் நமக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டிமுலேட்டட் சைக்கிளில் நம்ம அந்த மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து கருமுட்டை வளர்றப்ப ஒன்று கருமுட்டையோட குவாலிட்டி வந்து ஓரளவு இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அடுத்தது வந்து ஒரு கருமுட்டைக்கு பதிலாக 2 இல்லைன்னா அதிகபட்சம் 3 கருமுட்டைகள் வளர சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கருமுட்டைகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறப்ப உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டுமே ஐயூஏல வந்து அதிகமாகும். இப்போ நம்ம எக்கோட குவாலிட்டி பற்றி பார்த்தோம், அதே மாதிரி அடுத்து வந்து ஸ்பெர்மோட குவாலிட்டி. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஸ்பெர்மோட கவுண்ட் வந்து நம்மளுக்கு மினிமம் ஒரு 10 மில்லியனாவது இருக்கணும், அதில் ஓரளவு நீந்திர விந்தணுக்கள் நல்லா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு ஐயூஏல சக்ஸஸ் ரேட் வந்து கிடைக்கும். ரொம்ப கம்மியான கவுண்ட் 5 மில்லியனுக்கும் கம்மியாக இருக்கு, மொட்டைல் ஸ்பெர்ம்ஸே இல்லை, மார்ஃபாலஜி ரொம்ப பேடாக இருக்குன்னா அதில் நம்ம ஐயூஏல பெருசாக நம்ம ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ எப்படியெல்லாம் இந்த ஸ்பெர்ம் குவாலிட்டி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குட் லைஃப் ஸ்டைல் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதாவது ஸ்மோக்கிங் இருந்தால் கண்டிப்பாக அதை அவாய்ட் ஸ்டாப் பண்ணணும். ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஸ்மோக் பண்ணுறீங்கன்னா இதெல்லாமே என்ன பண்ணணும்னா அந்த ஸ்பெர்மோட டிஎன்ஏவை வந்து டேமேஜ் பண்ணும். அப்போ அந்த ஃபர்டிலிட்டி பொட்டன்ஷியல் வந்து கம்மியாகும், அந்த ஸ்பெர்ம் வந்து எக்கை போய் கருத்தரிக்கிற தன்மை வந்து கம்மியாகும். ஸோ இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். ஹெல்த்தியாக ஒரு பேலன்ஸ்டு டயட் வந்து எடுத்துக்கணும், ரெகுலராக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் இருக்கிற மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி ப்ராப்பர் ஸ்லீப் ஒரு 7 to 8 hours ஆகுது ஸ்லீப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பார்க்கணும். அதுக்கு யோகாவோ இல்லை மெடிடேஷனோ இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். டயட்னு பார்த்துட்டோன்னா கொஞ்சம் சிட்ரஸ் ஃப்ரூட்டெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம், கீரை காய்கறிகள்லாம் நிறைய எடுத்துக்கலாம், நட்ஸ் பாதாம் வால்நட்டு பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றப்ப ஸ்பெர்மோட கவுண்ட் அண்ட் குவாலிட்டி எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப ஹாட் வாட்டரில் பாத் எடுக்கிறது, எப்பயுமே லேப்டாப் வந்து மடியில் வச்சு யூஸ் பண்ணுறது, லாங் ட்ராவல், ரொம்ப ஹீட்டான என்விரான்மெண்ட்லேயே ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது மூலமாகவும் நம்ம ஸ்பெர்மோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த ஸ்பெர்மோட கவுண்ட் அண்ட் மொட்டிலிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிறப்ப நம்ம வந்து ஐயூஏயோட சக்ஸஸ் ரேட்டையுமே இம்ப்ரூவ் பண்ண முடியும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா டைமிங். எந்த டைமில் வந்து நம்ம ஐயூஐ பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ உங்களோட சைக்கிள் வந்து ஒரு ஸ்டிமுலேட்டட் சைக்கிளில் கருமுட்டையை வளர வச்சு அதுக்கான மருந்துகள் கொடுத்து நம்ம வந்து ஐயூஐ பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் டாக்டர் வந்து உங்களுடைய ஸ்கேன் பார்த்துட்டே இருப்பாங்க, எப்போ வந்து கருமுட்டை வளருது அப்படிங்கிறது ஸ்கேனில் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து கருமுட்டை வந்து ஒரு பர்டிகுலர் சைஸ், இப்போ 18 ஒரு 20 mm அந்த மாதிரி சைஸ் வர்றப்ப அவங்க அந்த கருமுட்டை வெடிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் ட்ரிகர்னு சொல்லுவோம். அது வந்து HCG அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. யூஸ்வலாக அந்த இன்ஜெக்ஷன் போட்டோம்னா அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுலேருந்து ஒரு 36 hours அப்புறம் கருமுட்டை வந்து வெடிக்கும். ஸோ அப்போ எந்த டைமில் நம்ம ஐயூஏ பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. இதில் 2 வகை இருக்குது. ஒன்று சிங்கிள் ஐயூஏ இல்லைன்னா டபுள் ஐயூஏன்னு சொல்லுவோம். ஒரு சில டாக்டர்ஸ் வந்து ஒரே ஒரு ஐயூஐ வந்து இப்போ கருமுட்டை ட்ரிகர் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 36 hours அப்புறம் ஒரே ஒரு ஐயூஐ கருமுட்டை வெடிச்சதுக்கு அப்புறம் இல்லை வெடிக்கிற டைமில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். அதை விட டபுள் ஐயூஏ அப்படிங்கிறது வந்து 24 மணி நேரம், அந்த ட்ரிகர் இன்ஜெக்ஷன் போட்டதுலேருந்து 24 மணி நேரத்தில் ஒரு ஐயூஐயும் அதுக்கப்புறம் 36 hours அப்புறம் இன்னொரு ஐயூஐயும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டான டைமிங்கில் எப்போ கருமுட்டை வெடிக்குதுன்னு பார்த்து அந்த டைமில் நம்ம ஸ்பெர்மை வந்து கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கிறப்ப நம்ம அந்த கருமுட்டை வெடிக்கிற டைமில் ஸ்பெர்மோட அவைலபிலிட்டியை வந்து அதிகப்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னா கருமுட்டை
கருமுட்டை வந்து வெடிச்சு வெளியாகி வர்றப்ப அது வந்து ஒரு 12 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் தான் அவைலபிளாக இருக்கும். அதுவே ஸ்பெர்ம் வந்து நம்ம கர்ப்பைக்குள்ளே வச்சது ஒரு 72 மணி நேரம் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த கருமுட்டையோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மி தான், அந்த 24 ஹவர்ஸ். ஸோ அந்த 24 ஹவர்ஸ் அந்த கருமுட்டை வெடிச்சு உங்களுடைய கர்ப்பப்பையை சுற்றி இருக்கிற அந்த நீரில் இருக்கிறப்ப நம்ம ஸ்பெர்ம் இருக்கிற மாதிரி கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ எந்த டைமில் வந்து நம்ம ஐயுஐ பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கருமுட்டை வெடிச்சு 1 நாள் 2 நாள் கழிச்சு நம்ம வந்து ஐயுஐ பண்ணோம்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் இருக்காது. ஸோ ப்ராப்பரான டைமிங்கில் வந்து ஐயுஐ பண்ணுறதுமே அதோட சக்ஸஸ் ரேட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும்.